அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசி கடகம். கடகத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போன மாதத்துல பார்த்த மாதிரி குருவுடைய பார்வையில ரொம்ப சிறப்பா சஞ்சாரம் செய்றாரு. முயற்சி கேது நமக்கு நிச்சயமா நல்லது செய்யும். அடுத்த 7ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய இணைவு. அதுலயும் புதன் நமக்கு முழு பவர். சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால அதுலயும் கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக சனி அஷ்டமத்துல அஷ்டம சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அடுத்தது பாகியத்துல சுக்கிரன் ராகு இணைவு. அதுல சுக்கிரன் உச்சமா இருக்காரு. உச்ச சுக்கிரன் பிளஸ் ராகுவுடைய கன்ஜக்ஷன். மேலும் 11ஆம் இடத்துல குரு இந்த மாதிரில வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கரெக்டா 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அதுவும் ஒரு பரிவர்த்தனை யோகத்தை நமக்கு கொடுக்குது. பாகியாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது ஒரு சிறப்பான யோகம். ஆனா ராகு இருக்கிறதுனால அதுல ஏதாச்சும் ஒரு கலக்கத்தையும் சேர்த்து கொடுக்கும். இருப்பினும் பரிவர்த்தனை யோகம் நமக்கு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஃபைனலா 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரத்துல இருக்காரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி ஜீவனாதிபதி. அவர் விரயத்துல வக்ரமா இருக்காரு. நேர்கதியில இருந்தா குழப்பமான பலன்களை கொடுப்பாரு. ஆனா வக்ரத்துல இருக்கிறதுனால முதல் 14 நாட்கள் செவ்வாய் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகும். அந்த டைம் பீரியட் கொஞ்சம் செலவுகளை காமிக்கும். இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். பிப்ரவரி மாத பலன்களை இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க நினைச்ச விஷயத்தை சிறப்பா அடையலாம். ரொம்ப ஃபேவரா இருக்கு. அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது ஃபேமிலி, பூர்வீகம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குது. ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக் பண்ற மாதிரியான மனநிலை கொடுக்குது. அதேபோல ஜாப், பிசினஸ் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனான சிச்சுவேஷனை கொடுக்குது. ஆனா இந்த மாதத்துல மாத கிரகங்கள்லாம் நல்லா டாமினேட் பண்ணுது. மாத கிரகங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் உச்சமா இருக்காரு. ரொம்ப முக்கியமான பிளானட் சுக்கிரன். அவர் உச்சமா ராகுவோட இருக்காரு. இருந்தாலும் உச்சமாக இருக்கிற சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை ஆகியிருக்காரு. அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான நல்ல வெகுமதிகள், நல்ல ஒரு அங்கீகாரம் அதை நீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது சூரியன் புதன் இணைவு. புதாதித்ய யோகம். அதுவும் கேந்திர ஸ்தானத்துல மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிரும். படிப்புல இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிரும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இந்த மாதத்துல நிச்சயமா இருக்கும். அதே போல 12ஆம் அதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கும். மேலும் நண்பர்கள் சார்ந்த வகையில தேவையில்லாத விரைய செலவுகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். கல்விக்காக செலவு செய்யறது தப்பு கிடையாது. தேவையில்லாத விரைய செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமா சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. ராகுவோட சுக்கிரன் இருந்தாலும் அது தந்தை சார்ந்த விஷயங்களை மட்டும் சில வருத்தங்களை கொடுக்கும். மற்றபடி நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஜாதகருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். எனவே இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். நம்முடைய பொருளாதார தேவையை, நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான பொருளாதார சிச்சுவேஷன் நமக்கு கிடைச்சிரும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். ராகுவும் கூட இருக்கிறதுனால நிறைய ஆசைகளும் சேர்ந்தே வரும். நம்ம ஒரு விஷயம் கிடைச்சதுனாக அது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்காது. இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை கூடவே சேர்த்து கொடுக்கும். எனவே லாபாதிபதியோட ராகு இருக்கிறதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நினைச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும். இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழத்துக்கு இறங்கணும்னா அங்க ஜீரோ தான் மிச்சமாகும். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கேரிங்கா இருக்கணும். கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஆனா வரக்கூடிய லாபத்தை நீங்க சேஃப்டி பண்ணிக்கணும். மேலும் வேற எதுலயாச்சும் நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த சூழ்ச்சிக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. அந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியா திடீர்னு ஒரு ஏற்றம் இருக்கும். அதே போல இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஒரு 95% உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல நீங்க முதல் 14 நாட்களுக்குள்ள அந்த உத்தியோக வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் விரயத்துல இருந்தாலும் செவ்வாய் வக்ரத்துல தான் இருக்காரு. ஆகவே செவ்வாய் நமக்கு 10ஆம் அதிபதி ஃபேவரா தான் இருக்காரு. எனவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு. ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாமே சிறப்பான முறையில் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நமக்கு ஃபேவரா இருக்கும். அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். சனி பகவானுடைய பார்வையில ஜீவனஸ்தானம் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கும், ஏங்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்காது. அந்த பிரஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த பிரஷரோட ஒரு வளர்ச்சியும் இருக்கும், ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். அதுவே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாதத்துல மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள், மூத்த
மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். ஏன்னா லாபாதிபதியோட ராகு இணைந்திருக்கான், அதுவும் பாகியத்துல இருக்கான். சோ இந்த காம்பினேஷன் இந்த மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்களை கொடுக்கலாம். அதே போல 4ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் போயிட்டு பாகியத்துல ராகுவோட இருக்காரு. இது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வாகனம் வீடு சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி செலவுகளை செய்ய வச்சு அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமா தாய் சார்ந்த வகையில இருந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும், வருத்தங்கள்லாம் குறையும். ஏன்னா போன மாதத்துல சுக்கிரன் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாரு, இப்போ கொஞ்சம் பெட்டரான சிச்சுவேஷனுக்கே டிரான்சிட் ஆயிருக்காரு, அதுலயும் உச்சமா இருக்காரு. அதுவே தாய் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும். இருப்பினும் ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தங்கள் இருக்கலாம். உங்களால தாயாருக்கோ தாயாரால உங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு விதமான மன வருத்தம், ஒரு கருத்து போராட்டம் இதெல்லாம் மேலோட்டமா வெளிப்படலாம். இருப்பினும் அது இந்த மாதத்துல பெருசா உங்களை பாதிக்காது. அதுலயும் 4ஆம் அதிபதி ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால ஆசைகள் அதிகமா வரும். இப்ப ஒரு விஷயத்தை வாங்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், குறிப்பா வண்டி வீடு அதே போல இந்த டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம்லாம் அதிகமா இருக்கும். அதை வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இந்த மாதத்துல கூடவே இருக்கும். அதே சமயத்துல இந்த மாதத்துல எதை வாங்குறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். தேவையில்லாத ஆடம்பர விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு, அதுவும் விரயத்துல செவ்வாய் இருக்காரு. விரய செவ்வாய் பார்த்தோம்னாக்கா செலவுகளை அப்படியே பல மடங்கா மாத்திட்டே போவாரு. அதே வந்து 5ஆம் அதிபதி ஜீவனாதிபதி அவர் விரயத்துல வந்து வக்ர நிவர்த்தியில இருக்கிறதுனால குறிப்பா 14ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி விரைய செலவுகளை கொடுப்பாரு. அடுத்தது 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கு. மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அவர்கள் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதே போல வாழ்க்கை துணையால ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம். ஏன்னா விரைய ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது. விரைய ஸ்தானாதிபதி 7, 8, 9 இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. சோ இந்த காம்பினேஷன் வீக்கா இருக்கு. இருப்பினும் புதன் பார்த்தோம்னாக்கா 11ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பார். ஏன்னா அஷ்டமத்துல புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி அதுல நமக்கு ஒரு தெளிவான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரு. சோ அது வந்து இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். மேலும் 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். அதே அந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அஷ்டம சனி வழக்கம் போல நம்ம வந்து ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும். நம்ம எதுல அலட்சியம் காட்டுறோமோ அதுல ஒரு மாதிரி நமக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே எல்லாத்துலயும் கவனம் இருக்கணும். ஆனா ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. பெருசா மைனஸாலாம் இல்ல. ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பாவ கிரகங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்துல ஒரு சில குறை நிறைகள் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இந்த மாதத்துல நம்ம நினைக்கிற விஷயம், நம்ம ஆசைப்பட்ட விஷயம், நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயம் அதை செயல்படுத்தலாம், செய்யலாம். அதுல ஒரு நல்ல வெற்றி, எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம ஒரு நல்ல மாற்றம் அது இந்த மாதத்துல நிச்சயமா கடகத்துக்கு கிடைக்கும். ஜனவரி மாதத்தோட பிப்ரவரி மாதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு எவ்வளவோ பெட்டரா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்.
கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். And finally very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.